அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்றாரு? கிளி ரூபம் எடுத்தாரு, உடம்ப காணோம். முருகனை திட்டல. முருகா, எனக்கு வேற உடம்பு எடுக்கணும்னு விதி இருக்கு. அப்படி கொடுத்தாலும் எனக்கு ஏதோ ஒரு நாயாவோ நரியாவோ பிறக்காம எனக்கு கிளி ரூபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தியே. ஏன்? இருக்கிற பறவைகள்லயே பேசக்கூடியது பாடக்கூடியதுன்னா கிளி மட்டும்தான். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. சில தெய்வங்களுடைய கையில் கிளி இருக்கும். அந்த தெய்வங்களை கும்பிட்டீங்கன்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். மீனாட்சி, காமாட்சி கையிலையும் கிளி இருக்குது. நான் போன வாரம் பக்கத்தில் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். காமாட்சி கையிலையும் கிளி, உண்ணாமுலை அம்மை கையிலையும் கிளி. இதுக்காக கிளி தினமும் 10,000 பேர் 20,000 பேர் வரிசையாக வர்றாங்க. வந்து பெரிய லிஸ்ட்டாக போட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், ஃப்ளாட் வேணும், காடு வேணும், எல்லாமே கேட்குறோம். சாமி கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு என்ன பண்ணுறது? நைட் நேரத்தில் ஓய்வாக இருக்கிற போது நம்ம சொல்கிறது கிளியும் கேட்டிருக்கோம்ல, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. நம்ம போனதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அமைதியாக சொல்லுமா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் மாற்றி விடு அப்படின்னு. எங்கள் புலவர் ஒருத்தர் பாடுறாரு. எப்படி பாடுறாருன்னு கேட்டால், அம்பாள் கிட்ட சொல்கிறார், இன்னைக்கு நைட்டு பள்ளி அறைக்கு, அதாவது பெட்ரூமுக்கு சிவபெருமான் வருவார்ல, ஆமாம், வந்து முத்தங்குடுன்னு கெஞ்சுவார்ல, இல்லை கொஞ்சுவார்ல, ஆமாம், முத்தங்குடுன்னு கேட்கும்போது முத்தம் கொடுத்துடாத. அப்புறம் என்ன பண்ணுறது? என்னோட குறைய சொல்லு. அப்போ தான் அந்த ஆள் கேட்பான். ஆய்முத்து பந்தரில் மெல்லதை மீது அருகிருந்து அவர் முத்தம் தாய் என்று அவர் கொஞ்சம் வேளையில் நித்தம் நித்தம் என் குறைகளை சொன்னால் உன் வாய்முத்து சிந்திடுமா நெய்வேலி வடிவெண்ணையன் புலவர் பாடுறார். அப்போ கடவுள்கிட்ட இப்படியெல்லாம் வேண்டலாம். கிளி இருக்கிற கடவுளாக சிறப்பானது. முருகப்பெருமான் கையிலையும் சில கோயில்களில் கிளி இருக்குது. அந்த கிளி எந்த கிளியும் இல்லை, அருணகிரிநாதர். அவர் என்ன பண்ணுறாரு? கடைசியில் கிளி ரூபம் கிடச்சிச்சு, எனக்கு உன்னை பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சே முருகான்னு வருத்தப்படாமல் சந்தோஷப்பட்டார். எதை முருகன் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதுதான் முருக பக்தி அடையாளம்.